ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மீன் குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ எடுத்தேன், கட்டாயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுட்டு அப்புறம் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு இப்போ வதக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து தக்காளி 3 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். மிக்சியில் வந்து தக்காளியை கொஞ்சம் அரைச்சி சேர்த்தோம்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக தான் அரைச்சி சேர்க்குறோம். இப்போ வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ வந்து தக்காளியோட பச்சை ஸ்மெல், மீன் குழம்பு பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு பொடி கிளறிக்கலாம் நல்லா. இது கொஞ்சம் நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா கெண்டை மீன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா வச்சாச்சு. பாருங்கள், மீன் குழம்பு இதுதான். மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுருக்கேன். இந்த மீன் வந்து கெண்டை மீன் ஃப்ரெண்ட்ஸ். கெண்டை மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள்.